அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்கையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் முதலில் பாவ மன்னிப்பு கேட்பது சிறந்த ஒரு விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் தொடர்ந்து அஸ்தாஃபிருல்லாஹ் என்று கூறினால் அல்லாஹ் அவனுக்கு துன்பங்களிலிருந்து வெளியேறும் வழிகளை கொடுக்கின்றான். மேலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகின்றான். இது அபூதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. இவ்வாறாக அஸ்தாஃபிருல்லாஹ் என்று தொடங்கும் அஸ்தாஃபிருல்லாஹ வஅதூபு இலை என்று கூறிக்கொள்ளுங்கள். இதனுடைய பொருள், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன், அவனிடமே நான் மீளத் திரும்புகின்றேன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இது ரமலான் மாதமாகவும் நாம் அனைவரும் நோன்பாளிகளாகவும் இருக்கின்றோம். ஆகவே இந்த முதல் 10 அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து இஷா தொழுதுவிட்டு அதே இருப்பில் அமர்ந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய திருநாமத்தில் யா வஹாப் எனும் திருநாமம். வஹாப் என்பது மாபெரும் கொடையாளன், நிகரற்ற கொடையாளன். தன்னுடைய படைப்புகளினுடைய அனைத்து தேவைகளையும் அவர்கள் கேட்காமலே நிறைவேற்றக்கூடிய மாபெரும் கொடையாளன். உணவு, உடை, அறிவு, ஆரோக்கியம், செல்வம், ஞானம் அனைத்துமே அல்லாஹ்வின் அருட்கொடைகள்தான். அதை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்யாத ஒரு பெரும் கொடையாளன். இந்த பெயரை கூறுவதன் மூலம் நாம் நினைக்கக்கூடிய விடயங்கள் நடக்கும். யா வஹாப், பெரும் கொடையாளன் என்பதை கூறுவதன் மூலமாக செல்வம் கிடைக்கும். எம் சந்ததிகளும் செல்வந்தராகும் ஒரு அற்புதமான துவா. அதாவது இதை அதிகமாக ஓதுவதினால் செல்வம் அதிகரிக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவன் யா வஹாப், அவனுடைய பெயரை கூறுவது தேவைகளினை நிறைவேற்றுவதற்கான சிறந்த ஒரு வழியாகும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதனையும் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக முக்கியமான ஒரு சூரா. இந்த சூரா செல்வம் அதிகரிக்க ஓத வேண்டிய ஒரு முக்கியமான சூரா. அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா வாக்கியா. இது அல் குர்ஆனில் 56வது சூறாவாகும். 96 ஆயத்துக்களை கொண்டது. சூரா வாக்கியா என்றால் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வு. இந்த சூரா அல் வாக்கியாவுக்கு பல சிறப்புகள் காணப்படுகின்றது. இது கியாமத் நாளின் தெளிவான விளக்கத்தை தருகின்றது. இந்த சூறாவானது மறுமை நாளின் நிகழ்வுகளை மிக தெளிவாக விளக்குகின்றது. மனிதர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுவார்கள். சாபிகூன், முன்னோடிகள்; அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்க மக்கள்; அஸ்ஹாபு ஷிமால், இடது பக்க மக்கள். இது நமக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகின்றது. அடுத்த முக்கியமான ஒரு நன்மை, இந்த சூறாவை ஓதுவதினால் வறுமை நீங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தினமும் சூரா அல் வாக்கியாவை ஓதுவாரோ அவருக்கு வறுமை வராது. சில உலமாக்கள் இந்த ஹதீஸை பலவீனமானதாக கூறினாலும் பலர் இதை நன்மைக்காக ஓதுவதை ஊக்குவித்துள்ளார்கள். அடுத்ததாக இந்த சூரா வாக்கியாவை ஓதுவதினால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வின் சக்தியை இது உணர்த்துகின்றது.
மறுமை மீது நம்பிக்கை உறுதியாக்குகின்றது, மனதில் தாவாவை உருவாக்குகின்றது. இந்த சூரா அல் வாக்கியாவை இரவில் ஓதுவதினால் நாம் பல சிறப்புகளை அடைந்து கொள்ளலாம். சில சஹாபாக்கள் இரவு நேரத்தில் இந்த சூறாவை ஓதுவதனை வழக்கமாக வைத்திருந்தார்கள். மன அமைதி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரிஸ்க் அதிகரிக்க துஆவுடன் சேர்த்து இந்த சூறாவை ஓதுவது சிறப்பான ஒரு பலனை உண்டாக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு 100 முறை அஸ்தாஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, யா வஹாப் என்று 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து இந்த சூரா அல் வாக்கியாவை 1 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்கையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமலாக காணப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 5வது நாள் வினா: இஸ்லாத்தில் அல் ஃபாரூக் உண்மை தவறு பிரித்தவர் என்று அழைக்கப்பட்ட சஹாபி யார்? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.